வந்து நம்ம வந்து ஆனியன் தோசை சுட போகிறோம். அதுக்கு தேவையானது ஒரு பச்சை மிளகாய், ஒரு பச்சை மிளகாய் போடுறோம். இப்போ வந்து ஆனியன் லைட்டாக நம்ம வதக்கிக்கலாம் எண்ணெயில். இப்போ தான் நமக்கு வந்து வேகும். கொஞ்சம் லைட்டாக சும்மா ஒரு வதக்க அதுக்குனா போதும். ஒரு ஸ்பூன் எண்ணெய், ஆனியனை வந்து பச்சையாக போட்டிங்கன்னா அப்படியே நறுக்கி வந்து உங்களுக்கு வந்து தோசையில் ஒட்டாது. அப்படியே நீங்கள் வந்து தோசை வந்து உதிர ஆரம்பிச்சிடும் ஆனியன்லாம். அதனால் கொஞ்சம் நேரம் வதக்கிட்டு போட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். இன்னும் 5 மினிட்ஸ் வேகட்டும். நான் ஏற்கனவே வந்து மாவு உப்பு போட்டு எல்லாமே கரைச்சி வச்சுருக்கேன். இப்போ வந்து ஆனியன் ரெடி ஆகிடுச்சு, போதும். ஏன்னா மறுபடியும் நம்ம தோசையில் வேறு வேக வைக்க போகிறோம். அதனால் இந்த ஸ்டேஜில் எடுத்துகிட்டா போதும். ஆனியன், பச்சை மிளகாய், கருவேப்பிலை போட்டிருக்கேன். இப்போ வந்து நம்ம கலக்கி தோசை கல்லில் ஊற்றிடலாம். கொஞ்சம் மாவு ரொம்ப இறுக்கமாக இருந்தால் கொஞ்சம் தண்ணி மிக்ஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப தண்ணி மிக்ஸ் பண்ணிங்கன்னா அப்புறம் தோசை வந்து ஒட்டிக்கிட்டு வராது. இந்த மாதிரி பதத்தில் இருந்தால் தான் ஒரு கரெக்டாக வரும். இப்போ பாருங்கள், இந்த ஆனியன் வந்து எப்படி வேக வச்சதுக்கப்புறம் ஆனியன் தோசை எப்படி இருக்குது பாருங்கள். வெங்காயம் அப்படியே போட்டிங்கன்னா கொட்டிடும். இப்போ வந்து கல் சூடாகிடுச்சு. இப்போ நான் வந்து ஊற்றிடுறேன். உங்களுக்கு ரொம்ப நெய்ஸாக வேண்டாம்னு நீங்கள் எடுத்துக்கலாம். ஆனியன் தோசை கொஞ்சம் ஓரளவுக்கு இருந்தால் தான் உங்களுக்கு வந்து சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். ஒரு 10 மினிட்ஸ் வேகட்டும். லைட்டாக, ரொம்ப என்னன்னா லைட்டாக. கொஞ்சம் நல்லா வேக விட்டிங்கன்னா தான் வந்து உங்களுக்கு வந்து அது மொறுமொறுப்போட நல்லாயிருக்கும். தோசை வந்து செவந்து வரும். அவசரப்பட்டு எடுக்க வேணாம், கொஞ்சம் வெயிட் பண்ணி. வெந்துடுச்சு, நம்ம தட்டி போட்டுக்கலாம். இப்போ பாருங்கள், ஒரு ஆனியன் கூட நமக்கு வந்து தெரியாமல் இருக்குது. அப்படியே ஹோட்டல் தோசை மாதிரியே இருக்கும். ஒரு காய் வேணும்னு லைட்டாக
இது வந்து புதினா சட்னி, 2 பச்சை மிளகாய், தேங்காய், ஒரு ஆனியன், கருவேப்பிலை 2 வச்சுருக்கேன். எல்லாமே பூண்டு பல் எல்லாம் வதக்கிட்டு நான் அரைச்சி வச்சுருக்கேன், தாளித்து வச்சுருக்கேன். ஆனியன் தோசைக்கு புதினா சட்னி நல்லாவே இருக்கும் ரொம்ப. இந்த ஸ்டேஜில் எடுத்துக்கலாம். இதுக்கு மேலே ஒரு கருகிடும். கொஞ்சம் உங்களுக்கு சீக்கிரம் ஊற்றணும், கொஞ்சம் லைட்டாக இருக்கணும், சீக்கிரம் வெந்துடும். சீக்கிரம் வேகணும்னு நினச்சிங்கன்னா கொஞ்சம் மூடி போட்டுக்கலாம், சீக்கிரம் வெந்துடும். அடுப்பு கரெக்டாக சிம்மில் வச்சுருக்கேன். ஒரு 5 நிமிஷம் வேகட்டும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக், சப்ஸ்கிரைப், கமெண்ட் பண்ணுங்கள்.